அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24/7/2024 புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். ஆனைமுகத்தான் விநாயகப் பெருமானை வழிபட காரிய தடைகள் விலகும், காரியங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமான் கற்பக விநாயகரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்று சுபகாரியங்கள் செய்யலாம். இன்று காலை 11 மணி வரை திருதியை திதியும் அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று இரவு 10 மணி 17 நிமிஷம் வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் புரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6 மணி வரை மரண யோகமும் இரவு 10 மணி 17 நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மீண்டும் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே காரியங்களிலே நல்ல வெற்றி கிடைக்கும், தடைகள் விலகும். வீட்டிலே உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் அவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். தாய் வழி சொந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. ரிஷபம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வியாபாரம் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே போல் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். இன்று பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும். இதே போல் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், பொதுவாழ்விலே இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் மாலை நேரத்திலே சில நெருக்கடிகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகுவால் நடக்கும். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தையும் உயர்வையும் தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. கடகம் ராசி அன்பர்களே,
தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு சில தடைகள் தாமதங்கள் எல்லாம் வரும், அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். சோஷியல் மீடியா மற்றும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதிலே தாமதம் அல்லது தடைகள் வரும். கடன் விஷயத்திலே சிலருக்கு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாள். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வியாழன் மற்றும் குரு பகவான் என்று சொல்லப்படுகின்ற குருவாலும் செவ்வாய் பகவானாலும் சில நன்மைகள் சிலருக்கு ஏற்படும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெற தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 6. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சனி பகவான் வக்ரமடைந்திருப்பதனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். சகோதரிகள் வழியிலே சில நன்மைகள் நடக்கும். குரு பகவானின் சுப பார்வையால் வீட்டிலே மங்கள சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சமிக்ஞைகள், நல்ல வாய்ப்புகள் வரும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 4. கன்னிராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற புதன் பகவானால் உத்தியோகத்திலே சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த அல்லது வரவேண்டிய இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். சகோதரர்கள் வழியிலே ஆச்சரியப்படத்தக்க வகையிலே நன்மைகள் வந்து சேரும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே போல கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. போட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள். புதன் பகவானால் சில நன்மைகள் நடக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில நீங்க ஈடுபடலாம். அதே போல வெளிநாட்டிலே பிசினஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும். வருங்காலத்தை பற்றிய ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. விருச்சிக ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் போட்டி பொறாமைகள் குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும்.
கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுவோர், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். பயணங்கள் நன்மைகளை தரும். அதே போல வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான நாள். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற குரு பகவானால் தொழில் உத்தியோகத்திலே திடீர் இடமாற்றம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வரவேண்டிய பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி தகவல் எல்லாம் வந்து சேரும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. மகர ராசி அன்பர்களே, பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நாள். சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால் வீட்டில் குறைந்திருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்புள்ள நாள். எப்படியோ சமாளிக்க வேண்டும். நீங்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். குழந்தைகள் பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். யுனானி, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அற்புதமான நாள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள். குருவினால் சில விரய செலவுகள் வந்து போகும். 1000 ரூபாய் வருமானம் வந்தால் 2000 ரூபாய் செலவு வரக்கூடிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், ஹெச்ஆரில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சில நெருக்கடிகள் வரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்றன. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. பெரியவர்கள் சாப்பாட்டு விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். மூட்டு வலி, முதுகு வலியால் அவதிப்படுபவர்கள், ஹார்ட் பேஷண்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. மீனம் ராசி என்பர்களே, திறமையால் முன்னேறும் நாள். உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வழியிலே விரய செலவுகள் உண்டு, கவனமா இருக்கணும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கிரெடிட் கார்டு விஷயத்திலே யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பது நல்லது. இதே போல
மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.